இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிரைவருக்கான முக்கியமான பதிவு. அந்த பதிவை மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படின்னா நீங்களும் 100 நாளைக்கு இதே மாதிரி தான் பாதிக்கப்படுவீங்க. வீடியோவை முழுசா பாருங்க, அப்பதான் என்னன்னு உங்களுக்கு புரியும். என்ன நினைச்சு அப்படின்னா, ரேபிடா வந்து நம்ம டிரைவர் வந்து ரேபிடா ஓட்டிட்டு இருந்திருக்காப்புல. அந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரேபிடோ வந்து கிண்டி டு எக்மோர் ஹாஸ்பிட்டலுக்கு 2 பசங்க வந்து புக் பண்ணியிருக்காங்க. நம்ம டிரைவரும் அவரை வந்து இது பண்ணியிருக்காங்க, பிக் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒன்று என்னன்னா, புக் பண்ண இடம் ஒன்று, ஏறின இடம் ஒன்று நோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேருந்து கிண்டியில் பிக் பண்ணி போகிற வழியில் என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம டிரைவர்கிட்ட நான் இந்த மாதிரி நம்ம குழந்தைக்கு என் குழந்தைய ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேண்ணா, கையில் காசு இல்லை, ஒரு 400 ரூபா கொடுங்கண்ணா, நான் உங்களை அக்கௌண்ட்டில் போட்டு விட்டாரேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம டிரைவர் என்ன பண்ணிட்டாரு, ஏதோ கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம டிரைவரும் 460 ரூபா கொடுத்துட்டாரு. சரிங்களா? அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம எக்மோர் ஹாஸ்பிட்டலுக்கு போனவனே ஒரு பையன் கீழே இறங்கிட்டான். சரிங்களா? நம்ம டிரைவரு ஓரங்கட்டுற டைம் இல்லை, நம்மளுக்கு அந்த அதாவது நம்ம ஸ்கேனை வந்து காட்டிட்டாங்க. இந்த மாதிரிங்கண்ணா உங்கள் பேர் தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இந்த பார்த்துட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு, லெஃப்ட்டில் வண்டியை ஓரங்கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அந்த பையன் வெளியில் நின்ன வாக்கில் ஸ்கேனரை மாற்றி என்ன பண்ணிட்டாங்க, 400 ரூபா வந்து இது பண்ணிட்டாங்க. சரிங்களா? ப்ளஸ் நான் அவர் கையில் கொடுத்தது 462, ரேபிடை புக் பண்ணி வந்தது 400 ரூபா, மொத்தம் 862 ரூபா நேற்று ஏமாத்திட்டாங்க. சரிங்களா? ஆனால் அந்த பசங்க என்ன சொல்கிறாங்கிறத ரெக்கார்டு பண்ணியிருக்கோம். அந்த பேசுனதுக்கு அந்த ஃபோன் போட்டு கேட்டோம். அந்த பசங்க என்ன சொல்கிறாங்க, நான் பண்ணவே இல்லை அப்படிங்கிறாப்புல. அந்த வீடியோவில் ரெக்கார்டு, நாங்கள் ஃபோன் பேசின ரெக்கார்டாக இருக்குது. அந்த ரெக்கார்டை முழுசாக கேளுங்க.